கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டால் யூதன் ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறான். அதுதான் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காவிலையும் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவை இஸ்லாமியர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க தான் வந்து என்கிட்ட காமிச்சாங்க, இங்கே பாரியா, நீ யூதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, இஸ்ரேல்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அவன் எவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை செஞ்சுருக்கான் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் யூதனை அவன் ஒரு கோலை, அவன் ஒரு பச்சை துரோகி, அவன் அல்லாவின் எதிரி, அவன் வந்து முதுகில் குத்துறவன் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நீ கேட்குறியா? உன் சேனல் ஃபுல்லாக அவனை யூதேன்னு சொல்லி அவனை போற்றி புலர்த்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பை எனக்கு காமிச்சாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா இவனுக்காகவா நம்ம இத்தனை நாளாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்? கடைசியில் பார்த்தா ஒரு 22 வயசுக்கு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சுருக்கிறானே அப்படின்னு, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இனிமேல் இவனை பற்றி இவனுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசே எனக்கு வந்துருச்சு. இதை கேட்கும்பொழுதே உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் தயவு செஞ்சு ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க இந்த தயவு செஞ்சு கொஞ்சம் இதை பிளர் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு வீடியோ ரொம்ப வேதனை கொடுக்குற ஒரு பதிவு தான். அதனால முதல்ல யாருக்கு அந்த துரோகத்தை செஞ்சான் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அப்படி என்ன செஞ்சான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொண்ணுக்கு தான் அந்த மகா பெரிய கொடூரமான துரோகத்தை செஞ்சுருக்கிறான். யார்? இந்த யூதன். முதல்ல இந்த பொண்ணு யார், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அவன் என்ன செஞ்சான்னு பார்ப்போம். முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். People are suffering. People are dying. Entire ecosystems are collapsing. We are in the beginning of a mass extinction, and all you can talk about is money and fairy tales of eternal economic growth. How dare you? அப்போ இந்த வீடியோ முதல்ல நான் பார்க்கும்பொழுது எனக்கு பயங்கரமாக அழுக தாங்க முடியலை. கண்ணிலேருந்து கண்ணீர் தாரையாக ஊற்றிருச்சு. அது அப்படியே பவானி சாகர் ஆறு வழியாக போச்சு அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அந்தளவுக்கு என்னால் அழுக தாங்க முடியலை. கடைசியில் இந்த பொண்ணுக்காயா இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சுருக்கிறான் யூதன் அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கின ஒரு வீடியோ போல் இருக்குது. இதுக்கு வந்து யூஎன், இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸு, அவங்க தான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணை பேச வச்சு இந்த பொண்ணு பேசுகிறத கேட்டு எல்லோரும் சேர்ந்து அழுதுருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு இந்த பொண்ணு வந்து அதாவது உலக வெப்பமயமாகுதலை பற்றி பேசியிருக்கு. அது இந்த உலகம் வெப்பமயமாகுதான், அதனால அடுத்த ஜெனரேஷனே இனிமேல் வராது, அடுத்த ஜெனரேஷன்லாம் அழிஞ்சு போகும், எப்படியாவது இந்த உலகத்தை, இந்த பூமியை இந்த வெப்பமயமாகுதலேருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விசேஷமாக யூதனையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவன் தான் ஏகப்பட்ட டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறானா, அதனால உலகம் வெப்பமயமாகிக்கிட்டு இருக்கான். இன்னொன்று காரு, பைக்கு, அதில் போடப்படுகிற பெட்ரோல்கள், இது எல்லாம் உருவாக்கும் பொழுது அது புகை, இதெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை வெப்பமாக்கிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதனால ஜனங்கள் உபத்திரவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சஃபரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்னடானா ஃபேரி டைல்ஸ், அதுதான் விஷயம், ஃபேரி டைல்ஸா, அந்த ஃபேரி டைல்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஃபேரி டைல்ஸு அப்படின்னா அதாவது கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இல்லாமா இந்த உலகம் வெப்பமயமாகிறது அது உதார்த்தம் தான், ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறாரு, இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு, ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பஞ்சங்களும் பட்டினிகளும் யுத்தங்களும் இது நடக்கும். கடைசியில் எங்கே பார்த்தாலும் இதுதான் பிரச்சனையாக இருக்கும், இது ஒன்றும் செய்ய முடியாதுமா, அப்படி தான் கடைசியில் சம்பவிக்கும்னு வேறு பைபிளில் வேறு எழுதியிருக்கு அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இஸ்லாமியர்களும் சொல்லி பார்த்துருக்குறாங்க, ஆமாம்மா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறாரு, அவர் வந்த உடனே பன்னிகளையெல்லாம் கொன்றுவார், பன்னிகளை கொன்ன பிறகு தான் யூதர்களை கொல்லுவார், ஏன்னு கேட்டால் அவன் இருந்தால் ஏகப்பட்ட டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கொன்றுவார். அதுக்கப்புறம் நமக்கு சுவனபதி கொடுப்பார், நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அல்லாவின் அடிமைகளுக்கு 72 கன்னிகைகளோடு நம்ம வந்து சுவனபதிக்கு என்ட்ராகும். அதனால இந்த உலகத்தில் வெப்பமயமாகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்காம இந்த உலகத்தில் மக்கள் சாகுறாங்களே, இதுக்கு வெப்பமயமாகுதல் தான் காரணம், அதை நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுமே அந்த யூஎன்ல உள்ளவங்கெல்லாம் தூக்கி தோளில் வச்சு அவங்களும் அழுதுருக்குறாங்க. அழுது, நீதாமா எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றணும், இந்த உலகத்தை நீதாமா காப்பாற்றணும், இந்த அழிவுலேருந்து காப்பாற்றணும், எப்படியாவது வெப்பமயமாகுதலேருந்து காப்பாற்றணும், இந்த யூதனுடைய டெக்னாலஜிலேருந்து நீதாமா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அன்னையிலேருந்து இந்த பொண்ணு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். ரோட்டில் போய் காரு, பஸ்ஸு,
வாகனங்கள் எது வந்தாலும் அதுக்கு முன்னாடி போய் படுப்பாங்களாம், படுத்துக்கிடுவாங்களாம், போராட்டம் பண்ணுவாங்களாம். அப்போ இதனால ஜெயிலுக்கெல்லாம் இந்த பொண்ணு போயிருக்கு. ஜெயிலில் எப்படி பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க, கை கால்லாம் அடித்து பயங்கரமாக கதற இந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி இழுத்துட்டுலாம் போய் பஸ்ஸுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பு கூட இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இதான் அந்த வீடியோ கிளிப்பு, நம்ம பார்ப்போம். ஐயோ அடப்பாவமே, ஐயோ அடப்பாவமே, பொண்ணுன்னு கூட பார்க்காம எப்படி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. அடப்பா காலெலாம் அடித்து உடச்சிருப்பாங்க போல இருக்கு, நடக்க முடியல பாவம். அடப்பாவியலா, பின்னாடியிலேருந்து எல்லாம் கத்துறாங்க, அழுகுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ எப்படி தூக்கி அந்த பஸ்ஸுக்குள்ளே போடுறாங்க பார்த்தீங்களா? இப்படியே ஒரு சொந்த நாட்டில், இது வந்து சொந்த ஸ்வீடன் நாடாம். இந்த ஸ்வீடன் நாட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை இந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கு. மாதம் ஜெயிலுக்கு போகிறதும் அதுதான். அங்கே வந்து இந்த பொண்ணு கெஞ்சி கேட்டிருக்கு, என்னை வந்து எனக்கு சிக்கன் பர்கர் மட்டும் கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து மட்டன் பர்கர் தான் கொடுத்துருக்குறாங்களாம். மட்டன் பர்கர் தான் அது வந்து நல்லது உடம்புக்கு. சிக்கன் பர்கர் வந்து சூடுமா, நீ வந்து உலக வெப்பமயமாகுதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் அது சூடு சாப்பிடாத அப்படின்னு சொல்லி மட்டன் பர்கர் தான் கொடுப்போம், மட்டன் சாண்ட்விச் தான் கொடுப்போம்னு சொல்லி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. என்ன கொடுமையான மனுஷங்க பாருங்களேன். தூக்கிட்டு வராங்க ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம, மனசாட்சி இல்லாமல் இந்த மனுஷங்க. இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? அது பாருங்கள், அதை கதறதை பார்த்திங்கனாலே உங்களுக்கே சங்கடமாக இருக்கும். ஐயோ ஐயோ பார்த்தீங்களா, இந்த முகத்தில் கத்தலையும் கதறலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயமாக, ஐயோ எப்படிப்பட்ட இதை பார்க்கும்பொழுது நமக்கு கண்ணில் கண்ணீர் வராதுங்க, கண்ணில் ரத்தம் தாங்க வரும். இப்படி ஒரு பெண்ணை வந்து 22 வயசான ஒரு பெண்ணை இப்படி ரோட்டில் போராட்டம் பண்ண ஒரே காரணத்துக்காக இப்படி கொண்டு போய் இந்த போலீஸ்காரங்க சித்திரவதை பண்ணி அநியாயமாக மட்டன் பர்கர் கொடுக்குறாங்க, சாண்ட்விட்ச் கொடுக்குறாங்க. இப்படி தன்னுடைய சொந்த நாட்டில் உள்ளவங்களே இப்படி கொடூரமாக இந்த பொண்ணுக்கு தீங்கு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்வீடன் நாட்டு போலீஸ்காரங்களை விட இந்த யூதன் பயங்கரமான ஒரு கொடூரமான காரியத்தை செஞ்சுருக்கான். அதை நம்ம பார்ப்போம். இப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் இது வந்து காசாவில் உள்ள மக்களுடைய சத்தத்தை கேட்டிருக்கான். காசாவில் மக்கள் பசியிலையும் பஞ்சத்துலேயும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவுப் பொருள் தேவை, மெடிசின் தேவை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. இதை கேள்விப்பட்டதுமே உடனே கிட்டத்தட்ட ஒரு கப்பல் முழுசுமே ஏகப்பட்ட கண்டெய்னர்களுக்குள்ளே 10 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வச்சு, மருந்துகளை வச்சு எப்படியாவது காசாவுக்கு எடுத்து கொண்டு போகணும் ஒரு பெரிய கப்பலில் இந்த பொண்ணு கொண்டு வந்திருக்கு. அப்போ எல்லோரும் கேட்டிருக்காங்க, என்னம்மா ஏமன் நாட்டில் கூட தான் 10 வருஷத்தில் 5 லட்சம் பேர் சாப்பாடு இல்லாமல் செத்து போனாங்க, அப்போ எல்லாம் எங்கம்மா போனேன்? அப்புறம் அதே போல் நைஜீரியாவில் அநியாயமாக கிறிஸ்தவர்கள்லாம் தினமும் 100கணக்கான பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே கொல்லப்பட்டாங்களே, இந்த போகோ ஹராம், ஐஎஸ் அப்படிங்கிற அந்த புண்ணியவான்கள் வந்து கொண்டு இருக்காங்களே, அதுக்காக நீங்கள்லாம் போய் போராட்டம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து காசா மக்களுடைய சத்தம் தான் என் காதில் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவு பண்ணி பெரிய கப்பலை வாடகைக்கு எடுத்து அதில் ஏகப்பட்ட கண்டெய்னர்களை நிரப்பி அதில் 10 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் 10 வருஷத்துக்கு தேவையான மருந்துகளையும் எடுத்து அதில் வச்சு கொண்டு போயிருக்கு கப்பலில் கொண்டு போகும்பொழுது. அப்போ அங்கே துறைமுகம் இல்லையா, காசாவு கடற்கரை பகுதியில் துறைமுகம் இல்லையா, அந்த பெரிய கப்பலை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாததுனால வேறு வழி இல்லாமல் அந்த கண்டெய்னர்கள்லாம் கப்பல்லேருந்து இறக்கி விட்டுருக்காங்க, இதை கடலில் தள்ளி விட்டுருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கண்டெய்னர்கள் எல்லாம் பயங்கரமான பிளாஸ்டிக்கான கண்டெய்னர்கள், அது வந்து தண்ணியில் மிதக்கிற கண்டெய்னர்கள், மூழ்கி போகாது. அப்போ இது வந்து காற்று அலையில் வந்து நேரடியாக கடலுக்கு வந்து சேர்ந்துடும், கரைக்கு வந்து சேர்ந்த உடனே அப்போ அந்த காசா மக்களுக்கு 10 வருஷத்துக்கு தேவையான எல்லா விதமான மருந்துகளும் எல்லா விதமான உணவுப் பொருட்களும் அதில் நிறைய காசு வேறு வச்சு அனுப்புனதா சொல்கிறாங்க. அப்படி செஞ்சுருக்கும் பொழுது இந்த கடலில் இந்த கண்டெய்னர்கள்லாம் விழுந்த பிறகு யூதன் பார்த்துருக்கான், என்னடா இது கடலில் கண்டெய்னர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கே, திடீர்னு அதை கடலில் தள்ளுறாங்களே, அது என்னடா நான் மிதந்து வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்து இது வந்து 10 வருஷத்துக்கு தேவையான காசா மக்களுக்கான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லவும் உடனே யூதன் என்ன செஞ்சுருக்கிறான், நேராக அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்களை எல்லாம் காற்று அடிக்க வச்சு அங்கேருந்து தள்ளி விட்டுருக்குறானா, அனுப்பிவிட்ருக்கான காற்றடிக்க வச்சு. அது காற்றுக்கு அலையில் மோதி அது நேரம் அந்த பக்கம் சுற்றி அரபிக்கடல் வழியாக சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கு.
சவுதி அரேபியாவுக்கு வந்ததுமே உடனே அங்கே உள்ளவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து காசா மக்களுக்காக இந்த கிரேட்டா தன்பர்க்கு அனுப்புன பல்லாயிரக்கணக்கான டன்னா 10 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருள் மருந்துகள் அதில் இருக்குது. அதை சவுதி அரேபியா வந்து நீங்கள் தொடுறதுக்கு அது உங்களுக்கு யோகியதை இல்லை. ஏன்னு கேட்டால் நீங்கள் உண்மையான யதார்த்தமான அல்லாவின் அடிமைகள் கிடையாது. நீங்கள் வந்து அமெரிக்க அடிமைகளாக போயிட்டீங்க, யூத கைகுலிகளாக இருக்கிறீங்க, அதனால அவங்க தொடக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ தான் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து அவங்க காற்றடிக்க வச்சுருக்கிறாங்க. அந்த காற்றுல அது மோதி வங்காள விரிகுடா பக்கம் வர்றதா சொன்னாங்க. அதனால நான் காலையில் எந்திரிச்சு வேகமாக போய் மெரினா பீச்சில் நின்றுக்கிட்டு வருமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படா வரும் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் எத்தனை ஆயிரக்கணக்கான டன்னு, அதுவும் பிளாஸ்டிக் பெரிய பெரிய கண்டெய்னர்கள், அது வந்து மோதிச்சுன்னா வீடுகள்லாம் இடிச்சிருச்சுன்னா ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு நான் ஏற்கனவே முதல்ல தகவல் கொடுத்துட்டேன், மற்றவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லவும். ஆனால் சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரல. அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லைங்க இது நேரடியாக ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு, அந்த கண்டெய்னர்கள்லாம் காற்றடிச்சு அலையில் ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு. இப்போ ஸ்ரீலங்காக்காரங்க என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எப்படியாவது இதை காசா மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற. என்கிட்ட அங்கே தான் உண்மையிலே யதார்த்தமான புண்ணியவான்கள் இருக்கிறாங்களாம், ஹமாஸ் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களாம், காசா மக்கள் பாலஸ்தீன மக்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே தான் இருக்கிறாங்களாம், தமிழ்நாட்டை விட அங்கே தான் அதிகமாக. அதனால அவங்க வந்து இந்தியாவில் வந்து உதவியை கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் எப்படியாவது பாலஸ்தீனத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை பாலஸ்தீனத்துக்கு அனுப்புனாங்களா, என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்கிட்ட பெரிய பெரிய கண்டெய்னர், அது வந்து எப்படி தான் திரும்ப வந்து அதை கப்பலுக்குள்ளே ஏற்றி அப்படி தான் நாங்கள் கொண்டு போகணும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் பிடிச்ச வேலை. அதை தான் இந்த வீடியோவில் காமிக்கிறாங்க. அது பாருங்கள், அதை பார்த்தால நீங்களே Attention for the activists on board. Eagle-eyed viewers say the voyage was useless and actually did more harm to the environment. இதுதாங்க இந்த பெரிய கப்பல். இதை வந்து நம்ம ஊரில் போட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் அதை கப்பல்னு சொல்கிறாங்க, பெரிய குரூஸுன்னு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து அந்த கண்டெய்னர்கள்லாம் இருந்துச்சான். இது இப்போ கையில் வச்சுருக்காரு பாருங்கள், 3 கண்டெய்னர், 1 2 இது 3 கண்டெய்னர், 2 வலது கையில் 2 கண்டெய்னர் வச்சுருக்காரா, இடது கையில் 1 கண்டெய்னர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் மருந்துகள்லாம் இருக்குது, 10 வருஷத்துக்கு தேவையான மருந்துகள் இதுக்குள்ளே இருக்கான். அப்புறம் இதுக்குள்ளே பால் இருக்கான், பால் டப்பாக்கள்லாம் இதுக்குள்ளே இருக்கிறான். அப்புறம் இதுக்குள்ளே அரிசி பருப்புலாம் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தம் இப்படி தேவையான கிட்டத்தட்ட 5 கண்டெய்னர்கள், அவ்வளோ பெரிய கப்பலில் 5 கண்டெய்னர்லாம் வைக்க முடிஞ்சேன். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு கண்டெய்னரும் ஆயிரக்கணக்கான டன்னா, அது வந்து அதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரில. இப்போ இவங்க இதை என்ன செய்ய போகிறாங்கன்னா, இதை கடலில் போட போகிறாங்க. கடலில் போட்டால் தான் இது கரைக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி கடலில் போடுறாங்க. هذه مساعدات إنسانية سنرميها في البحر في حالة احترابنا من طرف جنود الاحتلال الصهيوني. نتمنى إن شاء الله ستصل. அதுதான் அல்லாஹ் வந்து எப்படியாவது இதை அரைவ் பண்ணிடுவார், எங்கள் பாலஸ்தீனத்தில் அரைவ் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இவங்க வந்து இவ்வளோ பெரிய கண்டெய்னர்களை உள்ள மெடிசினோட, மருந்துகளோட, பால் பாக்கெட்டுகளோட, அரிசி பருப்போட கடலில். هذه المساعدات متمثلة في حليب الأطفال وأدوية ومواد غذائية أساسية. ஒரு கண்டெய்னரு, 2வது கண்டெய்னரு, 3வது கண்டெய்னரு, ஐயோ 4வது கண்டெய்னரு, 5வது கண்டெய்னர். அப்போ 10 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்துகளோடு இவங்க வந்து கண்டெய்னர் நிரப்பி காசாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் கடலோரத்தில் பார்த்த இந்த யூத என்ன சொல்கிறது, இவங்களை எப்படி சொல்கிறது, காற்றடிக்க வச்சு இவங்க நேராக வங்காள விரிகுடா பக்கம் முதல்ல அரபிக் கடல் வழியாக வர வச்சு, அப்புறம் வங்காள விரிகுடா வழியாக வர வச்சு நேராக ஸ்ரீலங்காவுக்கு போக வச்சுருக்கிறாங்களே. இப்போ ஸ்ரீலங்கா உள்ளவங்களாம் இதை எப்படி வந்து திரும்ப கப்பலில், அப்போ அதாவது இந்தியாவில் தான் இது பெரிய கப்பல் இருக்கான், மும்பையில் தான் இருக்கான் அந்த சரக்கு கப்பல், பெரிய கப்பல், இவ்வளோ பெரிய கண்டெய்னர்கள்லாம் கொள்ளத்தக்க கப்பல் அங்கே தான் இருக்கான். ஸ்ரீலங்காவில் இல்லையா, அவ்வளோ பெரிய கண்டெய்னரே இல்லையா. அவங்க இந்தியாவுடைய உதவியை கேட்டுக்கிருக்காங்க, எப்படியாவது கப்பல் எடுத்துகிட்டு வாங்க, கண்டெய்னர் வைக்கணும், எடுத்து திரும்ப கொண்டு போய் பாலஸ்தீனத்துக்கு கொடுத்தா ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டால் நேற்று முந்தானெல்லாம் 1200 ட்ரக் அனுப்பியிருந்தானா யார், யூதன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காசாவில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க, போன வாரம் வந்து நாங்கள் வெறும் 10 ரூபாய்க்கு தான் விற்றோம். அதாவது மில்க் ஷேக்கு வந்து இப்போ டப்பாக்குள்ளே இருக்கிற மில்க் ஷேக்கு அதெல்லாம் 10 ரூபாய்க்கு தான் விற்றாங்களாம். ஆனால் இந்த வாரம் வந்து 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் தின்னது போக போன வாரம் 10 ரூபாய்க்கு விற்றோம், இந்த வாரம் தின்னது போக 80 ரூபாய்க்கு விற்க வேண்டியதாக போச்சு. ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு குறைவு, ட்ரக்கு குறைவு, 1200 ட்ரக்கு தான் வருது.
அவங்களுக்கு தேவையானது இன்னும் ஏகப்பட்ட ட்ரக்கு. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் 2000 ட்ரக்கு, 1800 ட்ரக்கு, 1500 ட்ரக்கு அப்படிலாம் போய்கிட்டு இருந்துச்சான். இப்போ தான் போன வாரம் வெறும் 1200 ட்ரக்கு தான் போய்கிட்டு இருந்திருக்கு அந்த இது உணவுப் பொருட்கள் எல்லாமே. இது அவங்களுக்கு பத்தலை, சாப்பிட்டது போக பத்தலை, விற்றது போக பத்தலை. விற்றுருக்குறாங்க, ஆனால் 10 ரூபாய்க்கு விற்றது போன மாதம், இந்த மாதம் 80 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு 80. அப்போ எல்லாம் கேட்குறாங்களா, என்னையா இது போன மாதம் 10 ரூபாய்க்கு தானே விற்றீங்க, இப்போ 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு விற்கிறீங்களே இதை அப்படின்னு. தின்னது போக அவங்க அதை தின்னது போக தான் அவங்க விற்பாங்க, அப்படி விற்றுருக்குறாங்க. இதை கேள்விப்பட்டது தான் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிரேட்டா தன்பர்க்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி 5 கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ பெரிய கப்பல்லேருந்து. ஆனால் இந்த பார்த்தீங்களா, இதனால தானே இந்த யூதனை வந்து இந்த இஸ்லாமியர்கள் வெறுக்கிறாங்க. இதை அவங்க வெறுக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ எதுக்கு இந்த கண்டெய்னர்களெல்லாம் காற்றடிக்க வச்சு ஸ்ரீலங்காவுக்கு போக வச்ச? அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம், இல்லையா அது ஒருவேளை வேறு புயலோ ஏதோ காற்றோ வந்து அது திரும்பி வந்திருக்கும், அந்த கண்டெய்னர்கள் இந்த பக்கம் வந்திருக்கும், யூதன் அப்படி செஞ்சுருக்க மாட்டாயா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். யூதன் தாயா கடல் தண்ணியவே நல்ல தண்ணியாக மாற்றிக்கிட்டு இருக்கான், அவன் தான் காற்றுலேருந்து என்னென்னத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். காற்றுலேருந்து தண்ணி இப்போ கண்டுபிடிச்சி விட்டானா, காற்றுலேருந்து சீனி கண்டுபிடிச்சி விட்டானா. காற்று அடிக்குதான், அப்புறம் பார்த்தா ஒரு மிஷின்லேருந்து சீனி வந்துக்கிட்டு இருக்கான். காற்றுல உள்ள சீனி எல்லாம் சுகர் எல்லாம் இவன் சீனியை வர வச்சுக்கிட்டு இருக்கானா, அந்தளவுக்கு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி விட்டானா. அப்போ இந்த இவ்வளோ பெரிய கண்டெய்னரை வந்து அவன் காற்றடிக்க வச்சு தான் இங்கிட்ட அனுப்பிச்சி விட்டுப்பான். என்கிட்ட அவன் தான் காற்றை வச்சு தண்ணி கண்டுபிடிச்சவன், காற்றை வச்சு சீனி கண்டுபிடிச்சவன், அதே போல் இந்த காற்றடிக்க வச்சு இந்த கண்டெய்னர்களை எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் என்ன சங்கடப்படுறாங்க அப்படின்னா, காப்பீர்கள்ட்ட ஜிஸ்யா வாங்க வேண்டியது, ஆனால் கடைசியில் காப்பீர்கள்ட்ட நம்ம கையை நீட்டி உணவுப் பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்கிறாங்களாம்.